உங்கள் வீட்டு குட்டீஸ் கீரைன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்போ இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன கீரை இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நல்லா கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த கீரையை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஏன்னா கீரை நல்லா வேகலைன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. இப்போது இந்த வதக்கி வச்சுருக்க கீரை நல்லா சூடாறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது உப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் காரத்துக்கு குழந்தைக்கு என்ன கொடுப்பீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்து இந்த அரைச்சி வச்சுருக்க மிக்சரை அது கூட நல்லா கலந்து வச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம ரெசிபிக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி மூடி வச்சுருங்க. இது நல்லா வேகணும். இது ஆஸ் யூஷுவல் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தான். இது வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும். இது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வாயிலெல்லாம் சிக்காது. அதே சமயத்தில் இது நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.